இப்ப என்ன உங்களை யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னாங்களா? இல்ல நீங்க டெலிவரி பண்ண வரும்போதெல்லாம் இந்த வீட்டுக்குள்ள வந்தது இல்லையா? என்னங்க நீங்க புதுசா வர மாதிரி கூச்சப்படுறீங்க? அது அம்மாவை பார்க்கறதுக்காக நான் அடிக்கடி வருவேன் போவேன், அவ்வளவுதான். சரி, நீங்க எல்லாம் பேசிட்டுங்க, நான் கிளம்புறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க அது இப்படி கொடுங்க கொடுங்க. அது நான் இந்த ரவை முந்திரி நெய்யெல்லாம் எடுத்துட்டு வர சொன்னது கேசரி கிண்டத்தான். ஏன்னா இன்னைக்கு நம்ம வினோதினிக்கு பிறந்த நாளாச்சே, அதான் அவளுக்கு ஸ்வீட் பண்ணி கொடுக்கலான்னு நினைச்சேன். அப்படிங்களா? ஏங்க என்னங்க நீங்க? பக்கத்து கடையிலே நான் இருக்கேன், உங்க பிறந்த நாள் இன்னைக்குன்னு ஒரு வாரத்து கூட சொல்லீங்களே. ஆமா அங்கிள், இன்னைக்கு எங்க அம்மாவோட பிறந்த நாள், அதான் என்ன பண்ணலாம் நாங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கோம். அப்படியா? எனிவே, எல்லார் முகத்திலையும் சந்தோஷம் தெரியணும்னு நினைக்கிற நீங்க எல்லா செல்வங்களும் பெற்று 100 வருஷம் சந்தோஷமா வாழணும். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றிங்க. சரிங்க, நீங்க எல்லாரும் பேசிட்டுங்க, பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடுங்க. நான் வரேங்க. எங்க எங்க இருங்க. அட என்னங்க நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, உங்க அண்ணன் கிளம்புறாரு, இருக்க சொல்லுங்க. ஏன் எல்லாரும் அப்படி விசித்திரமா பாக்குறீங்க? என் வீட்டுக்காரரோட அவரு வயசுல மூத்தவரு, அப்படி பார்த்தா அவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி தானே. அதனாலதான் அண்ணன் தம்பின்னு சொன்னேன். என்னங்க சரிதானே? இல்லன்னா விடவா போற? ஆமா, இவர் அண்ணன், நான் தம்பி. உறவுகளே இல்லாம சென்னைக்கு வந்தேன், இன்னைக்கு எனக்கு ஒரு தம்பியும் கிடைச்சிட்டாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வரேன் தம்பி. அத்தை, அவரு கிளம்புறேங்கிறாரு, நீங்க என்னத்த கவனிக்காம இருக்கீங்க? உங்க மருமக பிறந்த நாளுக்கு வாழ்த்தெல்லாம் வேற சொல்லியிருக்காரு. போங்க போங்க, உள்ள போய் அந்த கேசரி எடுத்துட்டு வந்து கொடுங்களேன். ஆமா ஆமா, பேசிக்கிட்டே இருந்ததுல அதை மறந்துட்டேன். அம்மா ரம்யா, கொஞ்சம் உள்ள வா, கேசரி எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்கலாம். தம்பி நீங்க இங்கே இருங்க, அதை வந்துடுறேன். வா ரம்யா, வாமா. சரி, பாட்டி எடுத்துட்டு வரட்டும். நம்ம பிறந்த நாளை எங்க கொண்டாடலான்னு முடிவுக்கே வரலையே. மினி ஹால்ல கொண்டாடுறது வீண் செலவுன்னு நினைச்சீங்கன்னா பேசாம எங்க வீட்லயே வச்சு கொண்டாடிடலாமா? இது சூப்பர் ஐடியாவா இருக்கே. பணமும் மிச்சம், இடமும் நல்லா பெருசா இருக்கும். வினோ, என்னம்மா சொல்ற? என்னம்மா இதுக்காக சரின்னு சொல்லுமா. ஆமாமா, நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க, டாடி சொல்ற மாதிரி நம்ம அங்க வச்சு கொண்டாடிக்கலாம். அம்மா ப்ளீஸ் மா, சொல்லுமா. போலாம் போலாமா, போலாம். சரி. ஏ ஜாலி ஜாலி ஜாலி. என்ன உங்க அம்மா ஓகே சொல்லிட்டாளா? ஆமா பாட்டி, அம்மாவோட பிறந்த நாளை வாசப்பா வீட்டுல தான் கொண்டாட போறோம். அப்படியா? அப்போ ரொம்ப நல்லது. எல்லாரும் இந்த ஸ்வீட்டை சாப்பிடுங்க. ரம்யா சீக்கிரம் கொண்டு வா, கொடு எல்லாருக்கும். எல்லாரும் எடுத்துக்கோங்க தம்பி. இந்த மாதிரி இந்தாடா அண்ணே, சாப்பிடு. நீயே போய் அவருக்கு கொடு. சரிங்க அண்ணே. அண்ணே, அம்மா எனக்கு முந்திரி பருப்பு கம்மியா இருக்கு. பரவாயில்ல, பேசாம சாப்பிடுறா. நீங்க சாப்பிடுங்க. இந்தா தட்டை கொண்டு போய் உள்ள வை. உனக்கும் நிறைய இருக்கு. நல்லா இருக்கு. கற்பகம் சாப்பிடு. சித்தி, கேசரி எப்படி இருக்கு? கேசரி மட்டும் தான் இருக்கு. சித்தி, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்டேன். சூப்பரா இருக்கு கௌதம். தேங்க்ஸ் அங்கிள். ஏன்னா இந்த கேசரிய எங்க அம்மாக்காக நான் தான் செஞ்சேன். ஓ அப்படியா? ஹே சூப்பர்டா. ரொம்ப நல்லா இருக்கு.
நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்குப்பா. என்ன இது ஒண்ணுமே நடக்கல. மளிகை கடைக்காரன் வந்தா டிசைனர் டென்ஷன் ஆவாருன்னு பார்த்தா கூலா